அழகேஷ் நான் ஒரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேல வழக்கம் போல தரமா இருக்குது. பிடிச்சவங்க எல்லாரும் ஃபயர் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. கிங் பாசஸும் ஹெலி கிட்ட நான் உன்னோட பையன் கிடையாது, நான் தான் உன்னோட கிங் பாசஸ். என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல. அதை நிறுத்தி கேட்டா இது உனக்கு ஞாபகம் சொல்லிட்டு அவ கையில இருக்க அந்த கட்டைய அப்படியே உடச்சு சின்ன பீஸா மாத்துறான். அப்ப பிளாஷ்பேக்ல நடத்த விஷயத்த காமிக்கிறாங்க. எல்லிய கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றதுக்காக தலைவன் என்ன பண்ணிருக்கானா, அப்பயே அவங்க கிட்ட இருந்த ஆயுதத்தை உடச்சி அவ முன்னாடி சீன் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன கிறிஸ்டலா மாத்தி கரெக்ட் பண்ணிருப்பான். எவ்வளவு போராட்டம் அதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப திரும்பியும் கிங் பாசஸ் இந்த உடம்புல எந்த மாதிரி பண்ணி காமிக்க இப்ப இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்ப நீங்க தான் கிங் பாசஸ்னா எங்க என்னோட டைடா எனக்கு தெரியாது. இதை கேட்டு அவங்கள மனசு உடஞ்சு போய் அதோட அந்த இடத்துல மயக்க போடுறாங்க. இது எல்லாமே மிராஞ்சாவும் பார்க்க இன்னொரு பக்கம் இப்ப அவங்களோட ரூம்ல அவங்களும் பயந்துன்னு தூங்காம இருக்காங்க. இது எல்லாமே தோரோஷியும் பார்க்க அப்ப யாரும் இவங்களை நோக்கி அட்டாக் பண்ற உணர்ந்துட்டு அவனும் ரெடியா இருக்கு அவங்களை அட்டாக் பண்ண. பார்த்தா மிராஞ்சா ஏவி விட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் தான் இப்போ அவங்களோட ரூமுக்கு வந்திருக்குது அவங்கள கொல்றதுக்காக. அப்ப அவனும் வெளியே வந்துட்டு அங்க இருக்கிற மேடு கிட்ட எந்த சூழ்நிலையிலும் மகாராணிக்கு எதுவும் ஆகக்கூடாது சரியா, உள்ள யாரும் வர விடாம பாத்துக்கோங்க, அதே மாதிரி அவங்களை வெளியும் விடாத. அதுக்கப்புறம் அவனும் ஆயுதத்துல வச்சு ரெடியா நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஒரு நாள் அவனு அரசர்கிட்ட கிங் பாசஸ் எதுக்காக உங்களுடைய மெயினான சிப்பாய் படையில இருந்து என்ன தூக்கி குயின் ஹெல்லிங் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக என்ன போட்டீங்க? அவங்க எதுனா பாதுகாப்பு குறைவா இருக்கா இல்ல ஆபத்து வருமா? ஏன்னா நீங்க இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆபத்து கூட வராது இந்த கிண்டத்துல. அவர் அமைதியா இருக்க. கிங் பாசஸ் இதனை பதில் சொல்லுங்க. இங்க பாரு தோரோஷி, குயின் ஹெல்லிங்க்கு இப்ப பாதுகாப்பு தேவை. அவங்களுக்கு பாதுகாப்பு எப்போ தேவைப்படாதோ அப்ப வேணா நான் உன்னை கூப்பிட்டு நான் இந்த விஷயத்த பேசுறேன் சரியா, போயிட்டு வா. அதுக்கப்புறம் அவன் கிளம்பின பிறகு இவனும் சோகத்தோட ஒத்திக்க போயிடறான். அடாடா என்ன நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கப்புறம் குயின் ஹெல்லிங்கிட்ட போக அவங்களும் என்னது எனக்கு பாதுகாப்பு வந்திருக்கியா? நீ பாக்க ஆனா ரொம்ப பல்கா இருக்க, டெரரா வேற இருக்க, நீ எனக்கு பாதுகாப்பு என்ன பண்றது? கிங் பாசஸ் என் மேல இருக்க அக்கறையில் இப்படி பண்றாரு. அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆளா இருக்க கூடாது, தள்ளியா இருக்கணும். ஆனா எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தா உங்களை நான் பாதுகாக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. நான் தான் இந்த நாட்டோட குயின், நான் சொல்றதை தான் செய்யணும். என்ன மன்னிச்சிடுங்க குயின் ஹெல்லிங், ஆனா ரொம்ப தொலைவில் என்னன்னா உங்களுக்கு எதனா ஆபத்துனா எப்படி பாதுகாக்குது? அதுக்கப்புறம் அவங்களும் இங்க வந்து பாரு, இந்த இடத்துல இளவரசர் போஜி மட்டும் தான் இருக்காரு, அவருக்கு எதனா ப்ராப்ளமா? எதுக்காக இவனை பார்த்துன்னு இருக்கேன்னா இளவரசர் போஜிக்கு நான் ஒரு அம்மாவாகணும் கரெக்டா, ஏன்னா அவனை நான் நல்லபடியா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்கிட்ட பிடிக்காம அவன் தொலைவ போறான், என்கிட்ட பழகவே மாட்டான். அதனாலதான் சொல்றேன் என்கிட்ட இருந்து கிட்ட நிக்காத. என்கிட்ட நீ பழகத மூலியமா அவன் உன்னை பார்த்து பயந்துட்டு திரும்பியும் வராம போயிட போறான். அதனால அவனை முதல்ல எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களும் அவனுக்காக கேக் எடுத்துன்னு போறாங்க. போஜி இந்த கேக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க இவங்க முகத்தை பார்த்துட்டு அவன் அங்க தெரிஞ்சு ஓடுறான். ஓடாதரா நெல்றான்னு சொல்லிட்டு இவங்க துரத்தின்னு போக அவன் போற இடம்லாம் துரத்தின்னு போறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு மூச்சு வாங்கி உட்கார என்ன பண்ணாலும் இந்த பையன் நம்மளை பார்த்து பயந்து போறான். கேக் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்தா அதுக்கப்புறம் அவனும் இவங்க அமைதியா இருக்கிற டைம்ல கேக்க வந்து திருடி எடுத்துன்னு போயிடான். இதை பார்த்துட்டு அவங்களும் என்ன அவன் பண்றான் சொல்லிட்டு பாக்க அவனை பின்தொடர்ந்தனே போக இந்த இடத்துல ஒரு 3 பேருக்கான எமோஷனை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. முதல்ல நம்ம ஹீரோவோ அவங்க அம்மாவோட கல்லறைக்கு அந்த கேக் எடுத்துட்டு போயிட்டு அம்மா இது சாப்பிட்டு பாக்குறீங்களா மாதிரி காமிக்க. இது எல்லாமே குயின் ஹெல்லிங்கும் பார்த்துட்டு அந்த இடத்துல சோகமா உட்காந்துங்கிறா. இன்னொரு பக்கம் இவனுக்கு பாடி கடை இப்ப வந்திருக்கிற நம்ம தோரோஷியும் குயின் ஹெல்லிங் எங்க இருக்கீங்க சொல்லிட்டு பாக்க அவங்களும் அவனுக்காக அந்த படிக்கட்டுல உட்காந்துனதை இவன் நோட்டீஸ் பண்றான். இந்த அளவுக்கு அந்த பையன் மேல பாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு அதனாலேயே முடிவு பண்ணிடுறான் இவங்களுக்கு நம்ம ஒரு பாதுகாவலனா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைகை மடிய அவங்களுடைய மேடு கிட்ட இருந்து 2 பேரும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கத்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் காமிக்க தலைவன் அப்ப கூட பயந்து வர்றான். இதை பார்த்துட்டு அவங்களும் கடுப்பாவே என்ன நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, அவன் பேர் ஓடுறான், ஒண்ணு மணி எனக்கு சொல்லி கொடுக்கலையா இல்ல தெரியலையே தெரியல. இதை கேட்டு அவங்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் அடுத்த முறை நல்லா சொல்லி தரேன். அடடா சரி 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 நீ அழுவாத, சும்மா தான் சொன்னேன், ஏமாதான் தப்பு, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சுட்டு நான் இன்னும் கத்துக்கிறேன், நீ எனக்கு நல்லா சொல்லி கொடுங்க ஓகே. அப்ப இதெல்லாம் பார்த்து தோரோஷியும் எவ்வளவு அன்பானவங்களா நடந்துக்கிறாங்க. என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் கோபங்கள் இருந்தாலும் நிறைய பாசங்களும் உணர்ச்சிகளும் இவங்களுக்குள்ள இருக்கு. இதை உணர்ந்த தோரோஷியும் அதுக்கப்புறம் அரசர்கிட்ட போய் நிக்க என்ன நான் சொன்ன வேலையை ஒழுங்கா பாக்குறியா தோரோஷி? இதை கேட்ட அவனும் ஷாக்கா பாக்க தோரோஷி அரசர் நீ நம்பிக்கையானவன்றத நீ நம்புறியா இல்லையான்னு தெரியல, ஆனா அவர் உன்னை நம்புறாரு, உன்னை நம்பிதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கல. அது மட்டும் இல்லாம உன்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு நீ நினைக்கிற? நீ இந்த உலகத்திலேயே கிங் பாசஸோட சிறு துளி அளவு சக்தி கொண்டவனா இருக்கு, அதனாலதான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி சரி அதெல்லாம் கூட சரி தோரோஷி, குயின் ஹெல்லிங்க பாதுகாக்கிற அவங்களுக்கு தகுதி எதனா இருக்கா இல்லையா? பக்கத்துல இருந்து அமைச்சிரும். ஆனா அரசை எதுக்காக நீங்க இந்த மாதிரி குயின் ஹெல்லிங்க பத்தி கேக்குறீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் விடு தோரோஷி, நீ பதில் சொல்லு. எனக்கு பதில் சொல்ற அளவுக்கு அருகதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் என் மனசு பிரகாரம் சொல்றேன். அவங்கள பாதுகாக்கிற லெவலுக்கு அவங்க உண்மையிலேயே ஒர்த் ஆனவங்க தான், கண்டிப்பா அவங்கள நான் பாதுகாப்பேன். இதை புரிஞ்சுக்கின கிங் பாசஸும் உண்மையிலே இவன் தான் என்னோட ஒய்ஃபை பாதுகாக்கிறது உண்மையான ஆளு. அதுக்கப்புறம் அவனுங்களை ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்ப குயின் ஹெல்லிங் பார்த்தா ஹீரோ கூட சகஜமா பழகிருக்காங்க. இதை பார்த்து இவன் வாயாச்சு போய் எப்படி நீங்க இதை பண்ணீங்க இங்க கிட்டவான்னு சொல்லிட்டு அவங்களும் வர வைக்க இவன் வந்த உடனே நம்ம ஹீரோவை பயப்படாத, இவர் தான் நம்ம 2 பேரும் பாதுகாப்பு போற பாடி கார்டு, போக போக பழகல என்ன இருந்தாலும் ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். அவனுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்னடா நம்மள பார்த்து இப்படி பயப்படுறாருன்னு. சரி சரி நீ பயப்படாத, இங்க பாரு இவனை அடிச்சுட்டு ஓடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடிச்சுட்டு அந்த ஓட பின்னாடியே இவனை தொடச்சிக்கினே சிரிச்சுக்கினே வரான். 2 பேரும் ஜாலியாக விளையாடும் போது தலைவனோ
ஓடணும். ஆஹா நான் அவளை பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓட இவங்க 2 பேருக்கு ஓடி வந்து பார்த்துட்டு ஜாலியா இருக்கு. பாத்தியா ஒண்ணும் ஓடி வந்துக்கிறான். ஜாலியாகும் போது டக்குன்னு அவங்கள ஏச்சுக்க குயின் ஹெல்லிங் ஏன் தோரோசி உன்னால இந்த அளவுக்கு ஸ்பீடா வர முடியலனா அப்ப எப்படி நீ எங்களை பாதுகாப்ப அப்படின்னு ஒரு நகைச்சுவையோட பேசிருப்பாங்க. அது அவனும் இப்ப யோசிச்சு பாக்க நிச்சயமா என்னோட உயிரை கொடுத்தாச்சு குயின் ஹெல்லிங்க நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தயாரா இருக்க. இதுங்களும் வந்து அட்டாக் அவனும் அடிச்சு போட்டான். போது அவனோட ஆயுதங்களை வச்சு டிஃபென்ஸ் பண்ணி இருக்க. அதுல ஒரு மாஸ்டர் இவனை தூக்கி கீழே போடும் போது இவனும் தடுமாறான். இவனும் ஏஞ்சு நிற்கும் போது திடீர்னு அது 3மே சேர்ந்து இவனோட உடம்புல இருக்கிற சதியை பிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடிக்குதுங்க. பிச்சு எடுக்கவும் அவ்வளவுதான் போச்சுன்னு நினைச்சா பார்த்தா வேற துணியை மட்டும் தான் பிச்சு போடுதுங்க. அவன் அவ்வளவு பெரிய ஆர்மரை கடினமா போட்டு வச்சிருக்கான் பாடி ஃபுல்லா. அப்ப அதுங்களை ஒன்னும் டோரை நோக்கி போக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆயுதத்தை தூக்கி அடிக்க அது அதோட வயிற்றுல பட்டுவும் அது அதோட மயக்கப்படுது. அந்த டைம் இன்னொன்னு வந்துட்டு இவனோட இன்னொரு ஆயுதத்தை அட்டாக் பண்ண நான் ரொம்ப நேரம் இதை விட்டு வைக்க கூடாது சீக்கிரமா முடித்தாக்கணும் அதனால என்னோட லிமிட்டை நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைட்டி போறான். ஆர்மர் எல்லாமே இப்ப பார்த்தா ஓவர் பவர்டா தெரியும். தயாரா சண்டைக்கு. அதுக்கப்புறம் அந்த மாச்சஸோட பிளாஷ்பேக்கா காமிக்க அந்த இடத்துல அதுங்களா சமத்து புள்ளியாட்டம் தான் வாழ்ந்து இருக்குதுங்க. அப்ப திடீர்னு கிங் பாஸஸோட சர்வெண்ட் கூட மறைஞ்சவும் அங்க இடத்துக்கு வர நம்மளோட பிளானுக்கு இதுங்களை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அதாவது கியூன் எல்லிங்க கொல்றதுக்காக இந்த மான்சஸை இவன் தான் கூட்டு வந்திருக்கா. நீங்க தான் சரியா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய மான்சரா இருந்தாலும் கூட்டமா சேர்ந்து அதை ஒரு அடி அழிச்சிருவீங்க. அதனால நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மான்சரை மட்டும் இப்ப கண்ட்ரோல எடுத்து அந்த இடத்துல இருந்து இப்ப இவ்வளவு கொல்றதுக்காக கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல மெராஞ்சவும் தோரோஷி கண்டிப்பா அவனோட கவசத்தை எடுக்காம இருந்தானா எவ்வளவு நேரம் வேணா இது சமாளிக்கலாம். ஆனா கண்டிப்பா அவனோட கவசத்தை மட்டும் எடுத்துட்டான் இதுங்க அவனோட உடம்ப பீஸ் பீஸா நறுக்கிடும். அதோட தோரோஷியோட கதையும் முடிஞ்சிடும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கு காமிக்க அவன் அடி வாங்கி இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அடி எல்லாம் ஒவ்வொன்று தரமா இருக்கும். 2வது ஒவ்வொன்று காலி பண்றதுக்காக தன்னோட எனர்ஜி பயன்படுத்த அந்த டைமிங்ல சோர்வா இருக்கான். மூச்சு வாங்க வந்து திடீர்னு 2ங்க வந்து இவனோட உடம்ப கடிச்சு போட ரத்தமும் லீக் ஆகுது. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். கிங் பாஸஸும் தோரோஷி கிட்ட காதுல வந்து கியூன் எலிங்க கொல்ல போறாங்க. அதுக்கு மான்சஸ் அனுப்பி வைக்க போறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதுக்கு நானும் அலோ பண்ணிருக்கேன். நீயே முடிவு பண்ணு. உன்னை நான் வேணுமா இல்ல ஹீலிங் வேணுமா? அடடா அரசர் பாஸஸ் எதுக்காக இந்த மாதிரி சொல்லணும்? அவரே முன்னாடி என்ன காப்பாற்ற சொல்லிட்டு இப்ப எதுக்காக என்ன கொல்லணும்னு பாக்குறாரு. என்ன இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2த்தையும் அடிச்சு போட இப்ப 3வது மான்சரோட கழுத்து அவனும் ஒட்டிக்கிறான். அடுத்ததா 4வது அவங்கிட்ட வந்து மோத அதோட கழுத்தை பிடிச்சி ஒரு ஸ்மாக் டவுன் பெருசா போடவும் அதோட அதுவும் காலி. தோரோஷியும் மூச்சு வாங்கும் போது ஆஹா அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனா குயின் ஹீலிங் இன்னமும் சேஃபா தான் இருக்காங்க. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவனும் சாக. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல மிராஞ்சோவும் அடைச்ச என்ன ஆச்சு மிராஞ்சோ என்னோட மான்சஸோட கனெக்ட் எனக்கு கட் ஆயிடுச்சு. இதோட விளைவா நம்மளோட பிளான் சொதப்பிடுச்சு. ஓ சரி 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 வா மிராஞ்சோ நம்ம இந்த நேரத்தை என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட மிராஞ்சோக்கும் ரொம்பவே ஆசை இவங்க கூட ஆடணும்னு. இதனாலேயே அவ ஹாப்பியா ரொம்ப அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கண்ணாடிக்கு போயிட்டு ரொம்பவே மூச்சு வாங்குறான். என்னோட பவரை வெளிக்கொண்டு வரது மூலியமா நான் அதிக நேரம் வெளியே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நிறைய மேஜிக் வேற அடுத்த விஷயங்கள் நான் யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் மிராஞ்சோ இதெல்லாம் உன்னோட கற்பனை தான். ஆனா கிங் பாஸஸ் நான் இப்ப உடனே அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டு பல டீமன்ஸை ஒன்னா சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு உதவியா இங்கே இருங்க வந்துடுறேன். மிராஞ்சோ உனக்கு என்னதான் பிரச்சனை உடம்புல? ஆனா சரி விடு விடு உனக்கான ஆசைகளை நிறைவேற்றணும் தான் என்னோட ஆசையும். ஆனா என்னால அதை பண்ண கூட லாக்கி இல்லாத நான் இருக்கேன். நீங்க மட்டும் இப்படி சொல்லாதீங்க. நான் கூட தான் அதை ஏத்துக்கிற லெவலுக்கு இல்ல. அப்படிலாம் நீ இல்லவே இல்லை மிராஞ்சோ. நீ ரொம்ப நல்லவ அழகானவ. மிராஞ்சோவா அழுவேன். சரி சரி ரொம்ப அழுவாத நான் தான் கூட இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்த தோரசியும் ஆஹா செத்துட்டு இப்ப சொர்க்கத்துக்கு வந்துட்டுமோ கம்முனாடி உனக்கு ஒன்று சாவலடா என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கண் வச்சு பார்த்தா வின் எலிங் தான் அவனோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி இவனை ஹீல் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி. அடைய முட்டாள் எதுக்காக தேவலாம் இந்த வேலையை பார்த்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ரொம்ப லேட் அடிச்சு தெரியுமா உனக்கு ஹீல் பண்றதுக்கு. அதுலயும் முக்கியமான விஷயம் கிங் பாஸஸை நான் சும்மா விட போறது கிடையாது. எனக்கு என்னோட பையன் கிங் டைடா வேணும். அதுக்கப்புறம் டைடாவை காமிக்க அவன் நடந்து போயின்னு இருக்கான். அடடா நான் எந்த இடத்துல மாட்டின்னு இருக்கேன் ஒண்ணுமே புரியல இந்த இடம். அப்படியே அவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இப்பதான் தலைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலகணமும் குறையிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மிராஞ்சாவை காமிக்க அவளும் அண்டர் வேர்ல்டுக்கு இப்போ அரண்மனையோட கீழே போறான். அந்த இடத்துல பார்த்தா அண்டர் வேர்ல்டுக்கான இன்னொரு வாயில் இருக்கு. இதுதான் அழிக்க சொல்லி நம்ம டோமாஸ் கிட்ட சொல்லிருப்பாங்க. இப்ப அவ பார்த்தா நான் கிங் பாஸஸ் கூட சேர்ந்து புதிய ஒரு உலகத்தையே நான் உருவாக்க போறேன். அது ஒரு டீமன்ஸுக்காக. அதுக்காக டீமன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று திருத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. அதுக்கப்புறம் தோரோஷியும் குயின் ஹெல்லிங் வெயிட் பண்ணுங்க. முதல்ல கிங் பாஸஸ் தான் உங்களுக்கு கொல்ல ஆள் அனுப்புனாரு நமக்கு தெரியணும்ல. தெரியாமே ஒரு முடிவு எடுத்த என்ன அர்த்தம்? இல்லடா தோரோஷி கண்டிப்பா இதுக்கு சம்மந்தம் இருக்கு. அவர் நேரடியா பார்த்து நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள போக அழைச்சவில்லை. இப்ப எல்லாரும் முன்னாடியும் கிங் பாஸஸ் உண்மையிலே உங்களோட கோல் என்ன? எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அதை நான் நிறைவேற்றணும். என்னென்ன கடமை அது? அதை தயவு செஞ்சு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம எதுக்கு உங்க பையனுடைய பாடியை வர நீங்க டேக் ஓவர் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? நீ சொல்றது சரிதான். ஆமா இப்போ என் டைடா எங்க போயிட்டான்? எப்படி நீங்க இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க? இதனாலேயே அவங்க கோவப்பட்டுட்டு கண்டு மேனிக்கு அவர் திட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை என்னோட கிங் டைடாவை கொண்டு வாங்க. நீங்க தான் ஆல்ரெடி இறந்துட்டீங்களே. நீங்க திரும்ப போயிடுங்க. எனக்கு என்னோட டைடா வேணும். என்ன மன்னிச்சுட்டு எனக்கே தெரியாது அவன் எங்க இருக்கான்னு. இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப இவங்களோட கண்ணீரை லம்ப டைடாவும் கேட்கறான். ஆமா எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனை கத்த அவங்களோட உள்ளுணர்வுல என்னோட பையன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவனை கூப்பிடுற மாதிரி உணர்வும் கேக்குது. என்னாச்சு குயின் ஹெல்லிங்? இல்ல டைடாவோட குரல் எனக்கு கேக்குது. அவன் இங்கேயே எங்கேயோ ஆடப்பட்டு இருக்கான். அவன் என்ன காப்பாத்த சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் தேட அவன் ஒரு அடியா கத்தி என்ன கண்டுபிடிக்கன்னு கத்த ஒரு அடியா அவங்களும் அந்த சவுண்ட் கேட்டுட்டு ஓ இங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு லம்ப கிங் பாஸஸோட நெஞ்சு கிட்ட வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவனோட குரல் அவங்களுக்கு நல்லாவே கேக்குது. இதுல இருந்தே தெரிஞ்சது அவங்க இவனுக்குள்ளதான் இருக்காங்க.
இருக்காங்கன்னு. கவலைப்படாத டைடா, நான் உன்னை காப்பாத்துவேன். எங்க பாரு தோரசி, டைடா இவருக்குள்ளதான் இருக்காங்க, அவனை காப்பாத்தணும். என்னடா தோரசி பாத்துன்னு இருக்க, வாடா அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல. எல்லாரும் இவங்க என்ன இப்படி பேசுறாங்க சொல்லிட்டு பாக்குறாங்க. டேய் என்னடா பாத்துன்னு இருக்க, அவன் குரல கேட்கல, அவன் காப்பாத்த சொல்லி. உண்மையா சொல்லனா எனக்கு எதுவும் கேட்கலீங்களே. ஆனா இவங்க கட்டுப்பாயிட்டு கிங் டைடாவை கொல்றதுக்காகவே கத்தி எடுத்துன்னு போயிறாங்க. அந்த டைம்ல நம்ம தோரசியை வந்து தடுக்க, எதுக்காக முட்டாள்தனமா இப்படி பண்ற, என்ன பேசுறீங்க? கிங் பாசஸ் அவரோட உடம்புல இருந்தா கூட அந்த உடம்பே கிங் டைடா ஓடுது, அதை நீங்க சேதப்படுத்த பாக்குறீங்களா? என்ன இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்கள அழுவேன். அந்த அமைச்சரும் தோரசி என்னடா பண்ற, அதுக்கப்புறம் அவனை கழுத்துல அடிச்சு அவங்கள மயக்கப்பட வைக்க, என்ன மன்னிச்சிருங்க குயின் ஹெலிங். தோரசி கவலைப்படாத, குயின் ஹெலிங் இப்ப நல்லா தான் இருப்பான், அவன் மேல எந்த விதமான தாக்குதலும் நடத்த மாட்டோம். ஆனா அடுத்த தாக்குதல் அவ உயிர் இழந்துடுவா. என்ன சொல்றீங்க? உயிர் எடுக்க கூடாதுன்னா இந்த இடத்த விட்டு நாட்டை விட்டு வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு காத்து நிற்கணுமா? எதுக்காக? அப்ப அவனும் யோசிக்கிறான் நம்ம போஜியை பத்தி தான். அடிச்சா நான் நினைச்சது தப்பு, எல்லாம் அதுவே நடக்கும்னு நினைச்சேன். ஆனா சரி அதை விடு தோரசி, இந்த இடத்துல கிளம்பு. அதுக்கப்புறம் கிங் டைடாவை காமிக்க, இப்ப அவரோட மனசுக்குள்ளதான் அவன் இருக்கான். அடடா என்ன அவங்களோட வாய்ஸ் கேட்கல, என்ன ஆச்சு? அவனும் சோகமாவே. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அந்த கண்ணாடியை நான் சும்மா விட மாட்டேன், என் கையால தான் அவருக்கு சாவு. ஆனா இன்னொரு விஷயம், இது ரொம்பவே தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. பேசவும் முடியாம யாருக்கிட்டையும், அவங்க சொல்றதை கேட்கவும் முடியாம அந்த அளவுக்கு என்னோட அண்ணன் மாதிரியே இப்போ எனக்கு நிலைமை வந்துருச்சு. அப்பனா என்னோட அண்ணன் தன்னோட லைஃப்ல இப்படிதான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அழுது நிற்பானா அப்படின்னு அவனை யோசிக்க. அதோட இந்த எபிசோட வேற லெவலில் எமோஷனோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் முன்னாடி வழக்கம் போல தரமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாத்துப்பீங்க. அடுத்த எபிசோட்லாம் வேற லெவலா போக போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்த்து ரசிங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல ஃபயர் வந்து போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பிடிச்சிருந்தா. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.